அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரையேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினு வேண்டே அரங்கமா நகருளானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று பங்குனி மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை, மென்மையான கிழமைன்னு பேர். புதன்கிழமைக்கு துவாதசி திதி மதியம் இரவு 1:20 வரை இருக்குது. பின்னாடி திரையோதசி திதி. மக நட்சத்திரம் மத்தியானம் 12:53 வரை இருக்குது. பின்னாடி உத்தரம் வந்துருக்கு. சித்தயோகம் அமிர்த யோகம் 2 நட்சத்திரத்துக்கும் இன்று பூரா சித்தயோகம் அமிர்த யோகம் இருக்குது. ராகு காலம் புதன்கிழமை 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை, குளிகன் 10:30 முதல் 12 வரை. சூலம் வடக்கு. எப்போதுமே செவ்வாய் புதன் வடக்கு சூலம். பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, சூரியன், சுக்கிரன், ராகு மீனத்தில் இருக்கு. ரிஷபத்தில் குரு இருக்கு. செவ்வாய் கடகத்துக்கு வருது. சந்திரன் சிம்மத்தில் இருக்கு. கேது கன்னியில் இருக்கு. புதன் சனியும் கும்பத்தில் இருக்கு. இதில் ஒரு 3 கிரகங்கள் வரிசையாக இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. சில அமைப்புகள் பலமாக இருக்குது. அதனால் இன்றைக்கு தான் கிரகத்தினுடைய அமைப்பு. இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது? மேஷ ராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் 4 இருக்கு. அந்த ராசிநாதன் பலமாக இல்லை. அவர் பொதுவாக 4 செவ்வாய் இருப்பதே ஒரு சிலாக்கியம் இல்லை. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுக்கு 2ல் குரு இருக்கார். 2ல் இருக்கிற குரு என்ன பண்ணுவார்னா, நல்லதை பூரா செய்வார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. புதனும் 11 இருக்காரு. அதுவும் உங்களுக்கு நன்மை. உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ல் இருக்காரு. நல்லது. வளர்த்துறை சந்திரன். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அருமையான நேரம். உடல்நிலை மட்டும் சற்று கவனம் தேவை. மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். இந்த குரு பயிற்சி வரையும் தான் இந்த நேரம். அதுக்கு பிறகு நேரம் சரியில்லை. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த சித்திரை மாதம் 28ஆம் தேதி 1:19 இந்த குரு பயிற்சி. அன்பான ரிஷபராசி என்பவர்கள, உங்களுக்கு நல்ல நாடு என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் சனியும் ராகு பலமாக இருக்குது. குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கார். பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணுவார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த கிரகங்கள் 2 பெருசாக இருக்குது. ஆனால் அந்த குரு பகவான் பயிற்சி ஆக போகிறார். சித்திரை முதல் உங்களுக்கு நல்ல நேரம். சித்திரையிலேருந்து இந்த பங்குனி 28லேருந்து உங்களுக்கு நல்லது ஆரம்பிக்கும். பங்குனி 28ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்லது ஆரம்பிக்கும். நாளை ஒரு நாள் தான். 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த குரு பகவான் பலனை தருவார். நம்ம அப்படி வச்சுக்கிறோம். 1 மாதத்துக்கு முன்னாடியே இருக்கும். இப்போ சித்திரை 28 குரு பயிற்சினா, பங்குனி 28லேருந்தே உங்களுக்கு நல்ல பலன். நாளை ஒரு நாள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அநேகமாக நல்ல நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. 10ல் சூரியன், ராகு, சுக்கிரன் இருக்காரு. தொழிற்சாலம் பிரமாதமாக இருக்குது. ஆனால் தேவையில்லாத செலவுகள்லாம் நிறைய நடக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்காரு. ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடாது. அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல இடத்துல இருக்கார். அருமையான இடத்துல இருக்கார். நல்லது நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. 7ல் சனியும் புதன் இருக்காரு. 7ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது. இந்த 7ஆம் இடத்துல சனி இருந்தால் காரியங்கள்லாம் மெதுவாக நடக்கும். மனைவியினுடைய உடல்நிலையை பாதிக்கும். அதனால் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அநேகமாக நாளை ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் என்று நினைக்கிறேன். பங்குனி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்ததனுடைய பலன் நடைபெறும் என்று எண்ணுகிறேன்.
ஏன்னா இந்த கிரகத்தினுடைய அமைப்பு அந்தந்த கிரகங்கள் பேச்சு ஆவதற்கு முன்னாடி இவ்வளோ நாளைக்கு முன்னாடி செய்யணும்னு ஒரு பெரியவங்க எழுதியிருக்காங்க. அதனால் அந்த பலன்கள்லாம் நடைபெறும் என்று நினைக்கிறேன். அன்பான கன்னிராசி என்பவர்கள, உங்களுக்கு குரு பகவான் வந்து இப்போ 9ஆம் இடத்துல இருக்கார். நல்லதுதான். அடுத்து 10ஆம் இடத்துக்கு வர போகிறார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 10ல் குரு வந்தால் நன்றாக இருக்காது, ஓர் ஆண்டுகள் இருப்பார். ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து சனி பகவான் 6ல் இருக்கார். அவர் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 18 மாதங்கள் வரை அங்கே இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் அது உங்களுக்கு நன்மை தரும், நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான துளாராசி என்பவர்கள, கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அடுத்து காரியங்களாம் நகட்டலாம். அதனால் நீங்கள் வந்து இப்பொழுது எதுவும் பண்ணாதீங்க. அதேமாக உங்களுக்கு வெள்ளிக்கிழமையிலேருந்து உங்களுக்கு நல்ல நாள் என்று நம்புகிறேன். அதனால் வெள்ளிக்கிழமை வந்து கிரகங்கள் மாறும். அதாவது உங்களுக்கு இந்த குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த பலனை தந்துடுவார். அதனால் வெள்ளிக்கிழமையிலேருந்து உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று எழுதுகிறேன். இருப்பினும் சித்திரை 28லேருந்து நல்ல நேரம், நல்லது தான் நடக்கும். உங்களுக்கு 6ல் ராகு இருக்கார். அது சித்திரை 13ஆம் தேதி பயிற்சியாக போகிறாரு. அதனால் அவர் 5ஆம் இடத்துக்கு வந்து போகிறாரு. 5ஆம் இடமும் இன்னொரு ராகுக்கு அவ்வளோ சிறப்பாக கெடுதலாக சொல்லலை. அதனால் உங்களுக்கு கவனமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் பலமாக இருக்கார். 7ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப கவனமாக பொறுமையாக நடக்கணும், நல்லது. சித்திரை 28க்கு பிறகு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வராது. எந்த காரியம் செய்தாலும் இப்போ செஞ்சுட்ருக்கோம். சித்திரை 25க்குள்ளே காரியங்களை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு நேரம் சரியில்லை, ஓராண்டுக்கு. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடம் என்பது களத்திர சாணம். களத்திரம் என்றால் திருமணம் நடக்கக்கூடிய இடம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக கல்யாணம், அதுக்குடைய வாய்ப்புகள்லாம் அமோகமாக இருக்கும். மற்ற காரியங்கள் நல்ல காரியங்களாக நடக்கும். சனி பகவான் 3ல், ராகு 4ல். தனுசு ராசி என்பதுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்கிறது, நல்லது நடக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நடக்கும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7 இருக்குது. ஆனால் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து 6ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ராகு பகவான் 3ல் இருக்காரு. அது ஒரு பெரிய சிறப்பு. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு நேரம் தெரியல, ஆனால் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குது. இந்த குரு பயிற்சி அருமையான 5ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அதனால் உங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணுவார். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு 7 நடக்குது. உங்களுக்கும் குருவனுடைய அமைப்பு சரியில்லை. பொதுவாக உங்களுக்கு மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் நேரம் சரியில்லாமல் இருக்குது. ஆனால் மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பார்க்குற இடம் நல்ல இடத்த பார்க்குறாங்க. 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. கஷ்டம்தான், கஷ்டத்துக்கு இடையில் காரியங்கள் நடைபெறும். அடுத்து 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. இந்த குரு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, 4ஆம் இடத்துக்கு போயிட்டு 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 10ஆம் இடத்தை பார்த்தா தொழில் நன்றாக இருக்கணும் என்று நம்புகிறேன். அதனால் மீனராசி என்பவர்களுக்கு அதேமாதிரி இந்த குரு பயிற்சி தொழிலுக்கு நல்ல சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அன்பான நேயர்களை, உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்வது நலம். அன்பான நேயர்களை, இந்த மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்கள்லாம் 7 இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுக்கு தீபம், எள்ளு தீபம் ஏற்றி காக்கைக்கு எள்ளெண்ணம் வைத்து சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். வன்னிப்பத்திரம் கிடைச்சுன்னா அந்த வன்னிப்பத்திரத்தினால அர்ச்சனை பண்ணுவோம், ரொம்ப நல்லது. கோளறு திருப்பதியும் பாராயணம் செய்யுங்கள். அதாவது ஒன்றுமே முடியலைன்னாலும் கூட வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த கோளறு திருப்பதி சனிக்கிழமை காலை மாலை 11 பாடல் இருக்குது. அந்த பாடலை பாராயணம் பண்ணோம்னா சனி பகவானுடைய தாக்கம் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்மளால் இயன்றதை எதால் நம்ம செய்ய முடியுமோ, பணம் இருந்தால் பணத்தால் செய்யலாம், இல்லைன்னா உடம்பால் சரீரத்தால் நன்மை செய்யலாம். அதுக்கு நமக்கு உடம்பை எடுத்துக்கலாம். வாயினால் நன்மை செய்யலாம். நல்ல சொற்களை பயன்படுத்தலாம், நல்லவரை நினைக்கலாம், நல்ல சிந்தனை இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குமே ஆனால் இறைவன் நமக்கு நல்லது செய்வார். அன்பான நேயர்களை, இப்பொழுது ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த ராகு பற்றி மக்களிடத்தில் ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கிறது. இந்த ராகு மாதிரி ஒரு பெரிய கொடிய கிரகம் எதுவும் இல்லை, அவன் பாம்பு அப்படின்னு சொல்கிறான். அந்த ராகுக்கு பேர் நல்ல பாம்புன்னு ஒரு பேர். மற்ற பாம்புக்கெல்லாம் வந்து படம் கிடையாது, நல்ல பாம்புக்கு மட்டும் படம் உண்டு. அதில் வந்து ராஜநாகம்லாம் இருக்குது. வெள்ளை நாகம் இருக்கிறது, ராஜநாகம் இருக்கிறது, ஒரு காலத்தில் 5 தலை நாகம்லாம் இருக்கிறது, அந்த இருந்தது அப்படியெல்லாம் ஒரு கருத்து உண்டு. அதனால் ராஜநாகம், வெள்ளை நாகம் இருக்கிறது, வெளியிலேருந்து இருக்கும் அந்த நாகப்பாம்பு இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கிற பேர் ராஜநாகம் என்று பெயர். அந்த ராஜம்னா அந்த பாம்புலே தலைவனவன். அப்பேற்பட்ட அந்த பாம்புக்கு பேர் நல்ல பாம்பு என்று பெயர். அதனால் அந்த நல்ல பாம்பு வந்து கண்டிப்பாக நம்ம போய் அடித்து தொந்தரவு பண்ணோம்னா நம்மளுக்கு கடிக்கும்.
விதி இருந்தால் கடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பாம்புக்கு பேர் நல்ல பாம்பு. இறைவன் அந்த பாம்புக்கு மட்டும்தான் நல்ல பாம்புன்னு வச்சாங்க. அதனால் அதுக்கு படம் இருக்கும். அந்த படத்தை எடுக்கணும்னா என்கிட்ட வராது, நான் பொல்லாதுன்னு சொல்லி படத்தை தூக்கிடும். அதனால் இந்த பாம்பு வந்து ஒரு உயர்ந்த தத்துவம் உடையது. அதனால் இந்த ராகு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராகுவை போல் கொடுப்பவன் எவனும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பவன் எவனும் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு கருத்து ஒன்று ஜோதிடத்தில் நிலவி வருகிறது. அதில் புலிப்பாணி முனிவர்னு ஒருத்தர், அவர் நிறைய நூல்கள்லாம் 3 பதிப்பு வெளியிட்டிருக்காங்க. தஞ்சை சரஸ்வதி மகாலில் அவருடைய பதிப்பு எடுத்து அதில் இருக்க தமிழ் சொற்கள் எல்லாம் பொருளே நமக்கு தெரியவில்லை. அப்படி இருக்குது, அந்த தமிழ் பாடல்கள்லாம் இருக்குது. அதை அதில் உள்ள பொருள்கள் நமக்கு சட்டுன்னு தமிழ் சொல்லுகள் தான். ஏன்னா தமிழ் சொல்லுக்கே பொருள் நிறைய இருக்குது. தமிழ் நல்லா முறையாக இலக்கணப்படி இல்லாமல் படித்தா தான் அது நமக்கு தெரியும். அதனால் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஆ மேடம் எருது நண்டு கன்னி சுறா 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூ மேடை தனில் துயிலும் ராஜயோகம், ஏமாறாதே கேளாய் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடங்களில் கிரகங்கள் வரிசையாக இருக்குமேயானால் தேமேவு பர்வத யோகம் சீமான் ஆவான் செப்பே. இந்த செப்பே என்ற சொல் ஏதாவது புரியுது உங்களுக்கு? செப்பே என்றால் சொல்லே என்று பொருள். அது தமிழ் சொல்லுதான். சீமான் என்றால் உயர்ந்தவர், வசதியாக உள்ளவர், பணக்காரன் என்று சொல்வது சீமான் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி அந்த செப்பே என்ற சொல் தமிழ் சொல்லு தான். இப்படி பாட்டை சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன். ஆமேடம் எருது நண்டு கண்டி சுறா 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூ மேடை தனில் துயிலும் ராஜயோகம், ஏமாறாதே கேளாய் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடங்களில் கிரகங்கள் வரிசையாக இருக்குமேயானால் தேமேவு பர்வதயோகம் சீமானாவான் செப்பேன் என்று பாடியிருக்கிறார். அதுக்கு பொருள் என்னவென்றால், மேஷ ராசி, ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, மகர ராசி இந்த 5 ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் இந்த ராகு பகவான் இருந்து லக்கணம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடங்களில் கிரகங்கள் வரிசையாக இருக்குமேயானால் பர்வத மலை அளவுக்கு யோகம் கிடைக்குமா? இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இப்படியெல்லாம் இருக்கு. அதனால் அந்த அந்த ராகு எந்த இடத்துல இருந்தால் நல்லது அப்படின்னா, இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு. 5ஆம் இடம் கடகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதில் ராகு இருந்தால் நிச்சயமாக குழந்தை இருக்கும். கன்னி ராசி 5ஆம் இடமாக இருந்தால் குழந்தை இருக்கும். மகர ராசி 5ஆம் இடமாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை இருக்கும். மேஷ ராசி 5ஆம் இடமாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை இருக்கும். ரிஷப ராசிக்கு 5ஆம் இடமாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை இருக்கும். இப்போ தனுஷ மீன லக்னம் இருக்குது. மீன லக்னத்துக்கு 7ல் கன்னியில் ராகு இருக்குது. கன்னியில் 7ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. திருமணம் சீக்கிரமாக நடக்காது, மனைவிக்கு நல்லது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அது உண்மைதான், அது கருத்து தவறு இல்லை. ஆனால் கன்னியில் ராகு இருக்கின்ற பொழுது தாமதமாக வேணால் திருமணம் நடக்கலாமே தவிர மனைவிக்கு ஒன்றும் கெடுதல் பண்ணாது. ஏன்னா கன்னியில் இருக்கிற ராகு நல்லது தான் பண்ணுறதை தவிர கெடுதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு தேமேவு பர்வத யோகம் அந்த அளவுக்கெல்லாம் யோகம் வேண்டாம். ஏன் நம்ம கஷ்டம் இல்லாமல் சாப்பாடுக்கு முறை இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாலே பர்வத யோகம் தான். அது இருந்துட்டாலே பெறும். நல்ல நோய் நொடி இல்லாமல் மகராஜனா வாழணும் என்று சொல்கிறார்கள். இந்த மகராஜனா வாழணும்னா நல்ல நிறைவாக வாழணும் என்று பொருள் இருக்குது. இந்த ஆசி சொல்லுகின்ற பொழுது மகராஜனாக வாழ்ப்பான் அப்படின்னு பெரியவங்க வாழ்த்துவாங்க. அந்த பெரியவங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் நமக்கு இப்போ அதை யாருமே விரும்புறதில்லை, பெரியவங்களே விரும்புறதில்லை. அப்படி ஒரு காலகட்டமாக போச்சு. பெரியவங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் நிச்சயமாக நமக்கு நன்மை. அந்த வாழ்த்துக்கள் மகராஜனா இது என்று சொல்லுது. அது மாதிரி இந்த பாம்பு இருக்கிறதே, அது மாதிரி ஒரு உயர்ந்த தத்துவமுடைய குணம் வேற எந்த பாம்பு எதுக்கும் கிடையாது. அதனால் இது இந்த நல்ல பாம்பு மாதிரி ஒரு உயர்ந்த குணமுடையது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வயது அனுபவத்தில் அதுவாக யாரையும் தீண்டியதாக இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறது, அடிச்சுதான் ஆகணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அடிக்கிறது இல்லாமல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. கொல்லக்கூடாது பாம்புலான்டான் சட்டம் போட்டுருக்காங்க. அதனால் அவங்களே இந்த பாம்பு பிடிக்கிறவங்க தீயணைப்பு படையில் இருக்காங்க, பாம்பு பிடிக்கிறதுனே இருக்காங்க. அதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா அப்படியே உயிரோட பிடிச்சி கொண்டு காட்டுக்குள்ள விட்டுறாங்க. ஏன்னா அந்த அரிய வகை பாம்புகள்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறது, அந்த ஜீவனெலாம் கிடைக்காது அப்படின்றது அதை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி வனத்துக்குள்ளே கொண்டு விட்டுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. அது உண்மைதானே. அதனால் நல்ல பாம்பை நம்ம அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது.
இதில் பூச்சிகள்லாம் வீட்டுக்குள்ளே வந்துருக்கு, அது என்ன பண்ணுறது, அடிச்சு தான் ஆகணும். ஏன்னா குழந்தையெல்லாம் நடமாட்டுக்கு கடிச்சு தான் நினைச்சிருது. அப்படினால பயம் இருக்கும் நமக்கு. அதனால் அன்பான நேயர்களே, இந்த ராகு பற்றி தவறான கருத்து மக்களிடம் வேண்டாம். பொதுவாகவே இந்த கிரகங்களை பற்றி மக்களிடம் தவறான கருத்துக்கள் இருக்குது. தவறான பலன்களை நம்பிக்கொண்டு பலன் செய்கிறார்கள். அன்பான நேயர்களே, நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். அதாவது இறைவனுடைய நாமத்துக்கு விஞ்சியது உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த சிவாய நம எந்த சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும் என்று ஔவையார் சொன்னாங்க. அது மாதிரி அந்த இறைவனுடைய நாமத்தை சிந்தித்தோமையானால், அவனுடைய நாமத்தை நாம் சொல்லுவோமையானால், நமக்கு எவ்வளவு குற்றங்கள் வந்தாலும் என்ன சிரமங்கள் வந்தாலும் அது நீங்கித்தான் செய்யும். நாம் செய்த வினையை யாராலும் மாற்ற முடியாது, அது நம்ம அனுபவித்தான் தீரணும். ஆகையினால அந்த வினையை ஓரளவு மாற்றக்கூடிய சக்தி இறைவனிடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் முருகன்கிட்ட இருக்குங்கிறாங்க. அப்போ அந்த முருகனை நாம் விடாமல் அவருடைய பாதத்தை கெட்டியாக நம்ம பிடிச்சிட்டோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு நல்லருள் செய்யும். அந்த முருகனுடைய அருள் நமக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமாக நமக்கு நல்லருள் செய்வார். அதனால் ஒரு தரையாவது அந்த முருகனுடைய நாமத்தை நாம் சொல்லுவோமே ஆனால் நமக்கு நல்லருள் கிடைக்கும் என்று சொல்லி எல்லா மக்களும் நலம் பெற வேண்டும், எல்லா குழந்தைகளும் நன்றாக படிக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேணும், நிறைய சம்பாதிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். எல்லாரும் கணவன் மனைவியோடு சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் குழந்தைகளுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.